இதை பாருமா, நீ ஐஏஎஸ்ல முதலாவதா பாஸ் பண்றது முக்கியம் இல்லை. உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் எந்த கட்டத்திலையும் தோத்துடாம இருக்கணுமா, அதாம்மா முக்கியம். நான் வரேம்மா. என்ன பண்றது? வாங்க. என்ன லேட்டு? நீங்க கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்க சார். அப்படியா? சரி, ஓப்பன் பண்ணி காட்டுங்க. என்ன சார், நம்பிக்கை இல்லையா? நான் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பேங்க. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. என்னங்க என்ன பார்க்குறீங்க? அன்றைக்கி வாங்கலை, இன்றைக்கி வாங்குறானேன்னா. அன்றைக்கி எவ்வளோ கொடுத்தீங்க? 2 லட்சம். இன்றைக்கி 8 லட்சம். 4 மடங்கு அதிகம். ஐயா, நானும் உங்களை மாதிரி ஒரு வியாபாரி தான். நான் வெறும் ஐபிஎஸ்சி மட்டும் படிக்கல, எல்லா நுணுக்களும் கற்று வச்சிருக்கேன். என் பொது வாழ்க்கையில் இதே பொது வாழ்க்கையை பற்றி நீ பேசக்கூடாது. நீனே ஒரு ஃப்ராட் பாலிட்டிஷியன், பொது வாழ்க்கையை பற்றி பேசுகிறியா? சரி சரி, என் லைஃப்பில் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலியான போலீஸ் ஆஃபீஸரை நான் பார்த்ததே இல்லை. அதான் பார்த்துட்டல்ல. இனிமேல் நம்ம 2 பேர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம், அடிக்கடி சந்திக்க வேண்டியது வரும். நான் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பேங்க. சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நான் படித்ததுக்கான எல்லா செலவையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வட்டியும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வசூல் பண்ண வேண்டாமா? நான் காக்கி சட்டை போட்டதே சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை, சம்பளத்துக்கு மேலே சம்பளம் வாங்கணுங்கிறதுக்காக தான். நீங்கள்லாம் அரசியல்வாதிங்க, சட்டத்துக்குள்ளே இருக்கிற ஓட்டைகளை வச்சு சம்பாதிக்கிறீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். அந்த ஓட்டையை உண்டியலாக்கி உங்ககிட்டேருந்து நான் காணிக்க வாங்குறேன், அவ்வளவுதான். கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரே இனம், அதான் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சிருங்க, நல்ல சாராயமாக காய்ச்சுங்க. இதனால நாளைக்கு அவனாவது செத்துக்கிட்டு போயிட்டான்னா சும்மா விட மாட்டேன். அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் எப்போ நான் சொல்லி அனுப்புகிறேன், கிளம்புங்க. நீங்கள் கிளம்புங்க. ஓகே. அன்றைக்கி வாங்கலை, இன்றைக்கி வாங்குறானேன்னா. அன்றைக்கி எவ்வளோ கொடுத்தீங்க? 2 லட்சம். இன்றைக்கி 8 லட்சம். 4 மடங்கு அதிகம். ஐயா, நானும் உங்களை மாதிரி ஒரு வியாபாரி தான்.
நான் வெறும் ஐபிஎஸ்சி மட்டும் படிக்கல, எல்லா நுணுக்களும் கற்று வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். நான் பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பேங்க. சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நான் படித்ததுக்கான எல்லா செலவையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வட்டியும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாத்தையும் வசூல் பண்ண வேண்டாமா? உங்ககிட்டேருந்து நான் காணிக்க வாங்குறேன். நான் காக்கி சட்டை போட்டதே சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை, சம்பளத்துக்கு மேலே சம்பளம் வாங்கணுங்கிறதுக்காக தான். என்னங்க இது? வாச கதவை திறந்து போட்டுட்டு லைட் கூட போடாம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா ரேகா? அக்கா, ரேகா, அக்கா, ஏய் ரேகா, அக்கா, ரேகா, அக்கா, என்ன இப்படி படுத்துட்டு இருக்க? உடம்புக்கு முடியலையா? என்னக்கா ஆச்சு? என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா. எப்பவுமே இப்படித்தான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்னமா ரேகா இது? சமையல் கட்டுல எல்லாமே போட்டது போட்டபடியே கிடக்கு. காலையில ஏதோ சமைச்சிருக்க போல இருக்கு, அதுவும் சாப்பிடல. நம்ம பெருமாள் அண்ணன் வீட்ல இருந்து ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அதுவும் சாப்பிடாம கெட்டு போயிருக்கு. ஏன், என்னாச்சு? ஏன் சாப்பிடல? ஏங்கா, ஏன் இப்படி டல்லா இருக்க? பவித்ரா, சொல்லுமா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவ டயர்டா இருக்கா. ஏதாவது டிஃபன் பண்ணி கொடு, சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். ரேகா, என்னம்மா? என்னாச்சு? ஏண்டி இப்படி கண் கலங்குற? என்னங்க பாத்தீங்களா, இவனை நாம தனியா விட்டுட்டு போனது எவ்வளவு தப்புன்னு? பாருங்க எப்படி கண் கலங்குறான்னு. இது பாருமா, ஏய், இனிமே நாங்க உன்னை தனியா விட்டு போக மாட்டோம். போக மாட்டோம்க்கா. நாங்க இனிமே போக மாட்டோம். நாம என்ன சின்ன பசங்களா? எதுக்கா தனியா பேசணும் கூட்டு வந்த? ஏன் இதுக்குன்னு என்ன காரணம் கேட்க கூடாது, சரியா? சரி சொல்லு. உடனே ரேகாவுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். என்னப்பா சொல்ற? ஏன்னு கேட்காதன்னு இப்பதானே சொன்னேன். சரி சொல்லு. ரேகா கல்யாணத்தை முடிக்கணும், இல்லைன்னா நிச்சயதார்த்தமாவது நடக்கணும். பெருசா இல்ல, வெத்தலை பாக்கு மாத்தினா போதும். நீ சொல்றபடியே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். இருந்தாலும் ஏன் இவ்வளவு அவசரம்? நான் கேட்கல. அவ கேட்டான்னு நான் என்ன பதில் சொல்ல? அவ கேட்க மாட்டா. அப்படி கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். முதல்ல கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையை பாரு. வீணா நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காத. நான் நல்லதுக்கு தான் சொல்வேன், அவ நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லா யோசிச்சு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. வரேன். அப்பா காஃபி. அம்மா எங்க? அம்மா வந்து கடைக்கு போயிருக்காங்க, அப்படியே ரேஷன் கடைக்கும் போயிட்டு வரேன்னாங்க. சார் வணக்கம். வணக்கம். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், வழியில் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். என்ன சார், பேப்பர்ஸ்லாம் திருத்திட்டு இருக்கீங்களா? ஆமாம், மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ். ஓஹோ. நீங்கள் எப்படி பேப்பர்ஸ் திருத்தும் போது ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா இல்லை கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பீங்களா? ஸ்ட்ரிக்டானு சொல்ல முடியாது, நியாயமாக இருப்பேன். அவங்க எதிர்காலம் இல்லையா? கரெக்ட் சார். நீங்கள் நியாயமாக இருந்தால் தான் அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் இல்லையா ரேகா? நான் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிட்டு இருங்க. தம்பி காஃபி கொடுமா.
ரேகா, உன் கோபம் எனக்கு புரியுது. ஆனா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ரேகா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி. என்னால் தனிச்சு நின்று போராட முடியல. போராடினாலும் பெருசா எனக்கு ஒன்றும் கிடைச்சிட போறதில்ல. இதனால பாதிக்கப்பட போறது நான் தான். இதனால என் ப்ரொமோஷன் டிலே ஆகும், எனக்கு வர வேண்டிய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் டிலே ஆகும். ரேகா, என் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? துணியை கட்டாத ஊர்ல நான் மட்டும் கோமணம் கட்டின எப்படி இருக்கும்? முட்டாள் மாதிரி இருக்கும்ல? அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். The entire system is wrong. அதான் நானும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் தனியா எதிர்த்து போராட முடியல. அதான் உண்மை. ரேகா, இப்ப நான் வாங்குற இந்த பணம் இது எனக்காக மட்டும் இல்லை, உனக்கும் சேர்த்துதான். நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளவோ செலவுகள் இருக்க போகுது. இப்ப இருக்கிற சம்பளம் பத்தாது. கல்யாணத்துக்கு அப்புறம் கை நீட்டுறதை விட அந்த கர்மத்தை இப்பவே பழகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது உன் கணக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு. அது ஏமா காஃபி கொடுக்கல? இல்லைங்க, நான் தான் வேணான்னு சொன்னேன். சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். என்ன வந்தீங்க உடனே கிளம்பிட்டீங்க? அதான் சொன்னேன் சார், குவார்ட்டர்ஸ் போகிற வழியில் சும்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இன்ஃபேக்ட் ரேகாவோட ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். ஷீ இஸ் ஃபைன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டில் ஒரு கலெக்டர் கேரண்டீட். ரொம்ப சந்தோஷங்க. ஆல் தி பெஸ்ட் ரேகா. வரேன் சார். இதனால பாதிக்கப்பட போகிறது நான் தான். இதனால என் ப்ரொமோஷன் டிலே ஆகும், எனக்கு வர வேண்டிய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் டிலே ஆகும். ரேகா, இப்போ நான் வாங்குற இந்த பணம் இது எனக்காக மட்டும் இல்லை, உனக்கும் சேர்த்துதான். ரேகா, பா, என்ன படிச்ச பாடத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கியா? இல்லப்பா, படிச்சு முடிச்சாச்சு, மனப்பாடம் ஆயிடுச்சு. மனப்பாடான மாதிரி தெரியலையே, மன போராட்டம் நடக்கிற மாதிரில இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என் மகப்போக்கு எனக்கு தெரியாதா? நம்ம வீட்டுக்கு வந்த கௌஷிக் கிட்ட நீ நடந்துகிட்ட விதத்தை நான் கவனிச்சேன். என்னப்பா, எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமா? என் முகத்தை பார்க்காம பதில் சொல்றேன். என் மக பொய் சொல்றாளோ இல்லையோ, ஆனா உண்மையை சொல்லல. கரெக்டா? ஒண்ணு நீ தப்பு பண்ணியிருக்கணும், இல்ல அவரு தப்பு பண்ணியிருக்கணும். சொல்லுமா. சொல்லுமா. அம்மா,
கௌஷிக் வந்து எவ்வளவு நேர்மையானவர் நாணயமானவர் நினச்சோம். அவர் அப்படி இல்லைம்மா. அவர் லஞ்சம் வாங்குறாருமா. நான் பார்த்தேன். கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இருந்தாலும் நீ சொல்ற விஷயம் எந்த சூழ்நிலையில நடந்துச்சோ அப்படியே நடந்திருந்தாலும் இனிமே அவர் திருந்திடுவாரு, அவரு மாறுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைம்மா, அவர் திருந்துற மாதிரி தெரியல. என்னமோ அவர் செஞ்ச தப்பு தெரிஞ்சே செஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவர் சொன்ன சமாதானமும் நம்புற மாதிரி இல்லை. சரிம்மா, பேசி பார்ப்போம். திருந்துனா சரி, திருந்தலைன்னா நம்மளை திருத்திப்போம். ஆமாம்மா, உனக்கு அவருக்கும் பழக்கம் இருக்கு. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குங்கிறனால தான் இந்த கல்யாண பேச்சை நம்ம எடுத்தோம். இது வெறும் பேச்சு தான். அந்த மனுஷன் மாறலைன்னா எந்தவித ஒப்பந்தமும் சம்மந்தமும் இல்லை, இந்த கல்யாண பேச்சை முடிச்சுக்க வேண்டியதுதான். நமக்கு எந்த கட்டாயம் இல்லையே, அவர்கிட்ட இருந்து விலகிடும். விலகிற மாதிரி நாங்க பழகலையேப்பா. என்னம்மா சொல்ற? அப்பா அப்பா நீங்க வந்து விலகிக்கோன்னு சொல்லிடலாம். என்னால முடியாதுப்பா. ஏன்? என்னால விலக முடியாதுப்பா, விலகவும் கூடாது. அப்பா என்னங்க இது? என்னங்க சொல்றா? அம்மா, அன்னைக்கு நீங்க கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ